தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 59, ஒற்றாடல். குறள் எண் 587. மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், நடந்து போன செய்திகளை கேட்டறிந்து கவனத்தில் வைத்துக் கொண்டு கிடைத்த செய்திகளை தொடர்ந்து மேலும் அஞ்சாமல் ஆராய்பவனே ஒற்றன் ஆவான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், தூதுவன் என்பவனுடைய செயலானது ஒரு முடிந்த நிகழ்வாயினும் அதனை அறிந்து தன் கவனத்திற்குள் பதிவு கொண்டு மேலும் அவன் எதற்கும் அஞ்சாமல் மக்களிடையே ஊடுருவி மேலும் சில செய்திகளை கேட்டறிந்து தெரிந்து கொள்ளும் செயலாகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.